நிரஞ்சன், முக்கிய எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சி தான் பேச வேண்டிய பிரச்சனைகளை சிஜேபி பேசுது அப்படின்ற ஒரு அச்சத்துல இருக்கிறதாக அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கிறாங்க. காங்கிரஸ் முகாமுக்குள்ள சிஜேபி தொடர்பாக என்ன உரையாடல் நடக்கிறது? நீங்க இந்த விஷயங்களை எப்படி பார்க்கிறீங்க? காங்கிரசும் இந்த விஷயத்தை சரியாக தான் கையாளுகிறதா? அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு அப்டேட் வந்திருக்கு. ராகுல் காந்தி இந்த விஷயத்துக்கு தனது கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஆனா காக்ரோச் ஜனதா பார்ட்டினோ இல்லாட்டி வேற அவங்களுடைய யாராவது ஒருத்தருடைய பெயரையோ சோனம் வாஞ்சியுடைய பெயரையோ எதையும் பயன்படுத்தாம பிரதமர் நரேந்திர மோடி தர்மேந்திர பிரதானை பார்த்து பயப்படுறாரா, இந்த விஷயங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறதுக்கு தயங்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். காலையிலேயே இது நடந்துகிட்டு இருக்கு. நடந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் கடந்துதான் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றத பண்றாரு. சரி, ரைட். இந்த விஷயம் மட்டும் இல்ல, பொதுவாக எல்லா விஷயங்கள்லயுமே காங்கிரஸ் கட்சியும் சரி இந்தியா கூட்டணியும் சரி கடுமையான குழப்பத்துல இருக்கிறாங்க. நண்பர் சொன்னப்போ இன்னைக்கு அவை முடங்கினதுக்கு ஒரே காரணம் இந்த போராட்டம், நீட் தேர்வு விவகாரம் அப்படின்னாரு. நிச்சயமா கிடையாது. நான் பார்லிமெண்ட்ல தான் இருக்கிறேன், ஃபாலோ பண்றேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க. தமிழ்நாடு டிஆர் பாலுவாகட்டும், திருச்சி சிவாலாம் மேகதாதானி விவகாரம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சமாஜ்வாதி ராமர் கோவில் விவகாரம் அப்படின்னாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில இருந்து கட்சி தாவல் தடை சட்டம் சம்பந்தமா இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு. சோ எல்லாருமே பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு முன்னாடி மணிப்பூர் விவகாரம் நடந்தப்போ தமிழ்நாட்டுக்கும் மணிப்பூருக்கும் எங்கேயோ இருக்கு, பெரிய அளவுல தொடர்பு கிடையாது. ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மாநில மக்கள் கூட நம்ம தோளோடு தோல் நிக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுப்பாங்க, வெளிநடப்பு செய்வாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இன்னைக்கு டெல்லியில நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தினத்துக்கும் முன்னாடியும் காலையில ஒரு 10 மணி 10:30 மணி போல எதிர்கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனை அப்படின்றத நடத்துவாங்க. இன்னைக்கு திமுக அந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்கல. தேசியவாத காங்கிரஸ் கட்சியில கடுமையான குழப்பம் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் இந்த கூட்டணி அப்படின்றது பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்றத கண் கூட பார்க்க முடியுது. டீலிமிட்டேஷன் மாதிரியான பில்லுகளை இந்த முறை கொண்டு வராம நம்ம ஒத்தி வச்சுக்கலாம், நம்ம எல்லா மற்ற கட்சிகள்கிட்டலாம் ஆதரவு கேட்டு திரட்டி தேவையான ஆதரவு வந்ததுக்கு அப்புறமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம நிறைவேற்றிடலாம், இந்த ஐடியால தான் இருக்கிறாங்க. பிரிஞ்சு போகக்கூடியவங்களை இழுத்து பிடிக்க வேண்டிய அந்த விஷயத்தை செய்ய முடியாம காங்கிரஸ் கட்சி திணறிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அந்த விஷயத்தையே விட்டுருங்க. ஒட்டு மொத்தமாவே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மிக முக்கியமான திருப்பம் எங்க அப்படின்னா, திமுகவுடனான உறவை காங்கிரஸ் கட்சி எப்படி அந்த ஒரு ரொம்ப குரூட்டலா முறிச்சுக்கிட்டாங்களோ அதுல பயங்கரமா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அஃபண்ட் ஆயிட்டாங்க. நான் நேர்ல சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க பேசுறோம் அப்படின்றதுனால என்னால உறுதியாவே சொல்ல முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவுக்கு காங்கிரஸ், காங்கிரஸ்க்கு திமுக, இவங்களோட 2 பேருடைய பிணைப்பு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியே வெளிப்படையா சொல்லாம இருந்த தருணத்துல கூட நாட்டுடைய பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை அனௌன்ஸ் பண்ணது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். தீதி மம்தா பானர்ஜிக்கு அதுல விருப்பம் கிடையாது, சுப்ரியா சுலேக்கே கூட விருப்பம் கிடையாது. நம்ம சரத்பவாருக்கு போக வேணாம், சுப்ரியா சுலேக்கே அதுல விருப்பம் கிடையாது. சமாஜ்வாதி பார்ட்டி தலைவர் அகிலேஷ் யாதவுக்கு விருப்பம் கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஒரே ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த குரல் தமிழ்நாட்டுல இருந்து திமுகவுல இருந்து வந்த குரல். அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல இப்ப பண்ணியிருக்கிறத மற்ற எல்லாருமே ஒரு விதமான அச்சத்தோட பாக்குறாங்க. இல்ல குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? திமுக முறிவு, சிஜேபி போராட்டம், பாஜகவுடைய தொடர் தாக்குதல்கள், சட்ட திருத்த மசோதாக்களை கொண்டு வரதாக இருக்கட்டும், நாடு முழுக்க தொடர் வெற்றிகள் பெற்றதாக இருக்கட்டும், இவை எல்லாம் சேர்ந்து காங்கிரஸை குழப்ப நிலைக்கு தள்ளி இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய கருத்தாக எடுத்துக்கிறேன். ராமசுவாமி மெய்யப்பன் கிட்ட முதலில் ஒரு ஒப்பீனியன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். குடியுரிமை திருத்த சட்ட எதிர்ப்பு போராட்டம், விவசாயிகள் போராட்டங்கள், மணிப்பூர்ல நடந்த போராட்டங்கள், அப்புறம் மல்யுத்த வீரர்களின் போராட்டங்கள், இப்போ சிஜேபி போராட்டம், இந்த மாதிரியான தொடர் போராட்டங்கள் பல இடங்கள்ல நடந்து இருக்கிறது. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே பாஜக அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அதற்கு பதில் சொல்லல அப்படின்றதான் இங்க இரு விருந்தினர்களுடைய வாதமாக இருக்கிறது.
அனைவருக்கும், தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். நீங்க சொன்ன இதே போராட்டங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எதிர்கட்சிகள் இல்ல போராடியவர்கள் யாருக்காக போராடினாங்க, இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்காக அப்படின்னு ஒரு தவறான முறைச்சொல். அதுல சட்டம் தெரிந்தவர்கள் இல்ல இந்த மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கோ சட்டசபைக்கோ எலெக்ட் ஆனவங்க யாராவது எந்திரிச்சு அவர்கள் இந்த சட்டம் இந்தியர்களை அஃபெக்ட் பண்ணும், இது வந்து இந்தியாவில் இருக்க அந்த செக்யூலரிசம் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட், நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது சட்டப்பூர்வமாக இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுங்க. அப்படி அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னா அவர்கள் எடுத்த ஓத்துக்கு அகெயின்ஸ்டா அவங்க பொய்யா சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம உச்ச நீதிமன்றமே அவர்கள் எடுத்த அந்த பொசிஷன் தவறு அப்படின்னு ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டே யாரு குடியுரிமை வாங்க முடியும் அப்படின்னு, அப்ப இந்தியர்களை அது எப்படி அஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அப்புறம் கிளாஸ் வைஸ் டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் நம்ம சட்டத்தோட சாராம்சம். அப்படின்ற போது வெளிநாட்டுகளில், அதாவது இந்தியா சுத்தி இருக்கிற இந்த நாடுகளில் எங்க அங்க இருக்க மைனாரிட்டிஸ் அஃபெக்ட் பண்ணப்படுறாங்களோ அவர்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு. அப்ப நம்ம ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டோம், பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டோம், பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா அங்க மைனாரிட்டிஸ் யாரு, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள், அவர்கள் எல்லாருக்குமே அங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் புத்தர்களா, அதாவது புத்திஸ்டா இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வித்தியாசமே இல்லாம. அப்படின்ற போது அதற்காக எங்க அந்த பேசிக் இது இருக்கும் அப்படின்றது. மக்களுக்கு நாங்கள் ஒரு எதிர்கட்சி, அதற்காக நாங்க போராட்டம் நடத்த வேண்டும், இல்ல இதற்காக நாங்க மற்றவங்களை தூண்டிவிட வேண்டும் அப்படின்னு தவறான எண்ணம் இருந்தால் அது தவறு ஒன்று. இரண்டாவது, இதே நம்ம வந்து விவசாயிகளுக்கான சட்டம் நம்ம எடுத்துப்போம். அப்ப தமிழ்நாடுல என்ன இருக்கு அப்படின்னு, தமிழ்நாட்டில் இருக்க எம்எஸ்பி அலோகேஷன், தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகளுக்கான பங்கீடுகள், அவர்களுக்கான தனியான அங்காடி, இந்த மாதிரி ஒரு வழியுரிமை எல்லாம் மற்ற மாநிலங்களுக்கும் போய் சேரும் அப்படின்ற போது, இல்ல தமிழ்நாட்டில் நாங்க இதை என்ஜாய் பண்ணுவோம், நாங்க ஆனா நாடு முழுக்க நாங்க பாராளுமன்றத்துல எதிர்கட்சி, அதனால நாங்க மற்ற மாநிலத்தில் இருக்க விவசாயிகளுக்கு இதை கொடுக்க மாட்டோம். ஸோ இமாச்சல பிரதேஷ்ல இருக்கவங்க, பஞ்சாப்ல இருக்கவங்க, ஹரியானா இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்பட்டோம், அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வரலைன்னா எங்களுக்கு அது கவலை கிடையாது, நாங்க எதிர்கட்சி அப்படின்றதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுவும் தவறு. அடுத்தது மூன்றாவது விஷயம், மணிப்பூர்ல இருக்கிற பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்து வந்தது இல்லை, 60 வருடங்களாக இருக்கிறது. அது உயர் நீதிமன்றத்துல 17 வருடங்களாக பெண்டிங்கா இருந்த கேஸ். காங்கிரஸ் ஆட்சியில மணிப்பூர்ல இருந்தாங்க, காங்கிரஸ் ஆட்சியில மத்தியில இருந்தாங்க. அப்ப அவர்கள் அந்த 10 வருடங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், அப்போ அதெல்லாம் அவர்கள் என்னன்றது சரி பண்ணல. அப்போ ஒரு எதிர்கட்சியாக அவர்கள் என்ன கேள்வி வைக்கிறாங்க அப்படின்றதுக்கான அவர்களுக்கான தேவை இருக்கிறதா இல்லையா அப்படின்றது நம்ம இதெல்லாமே பேசிக் கொஸ்டின் எடுத்துப்போம். ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான ஒரு அதான் நம்ம ஒரு பேசிக்கான ஒரு இது எடுத்துப்போம். டெமோக்ரஸில ஒரு ரைட், எல்லாருக்குமே ஒரு ஆட்சிக்கு எதிராக அது வந்து சரியோ தவறோ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான உரிமை இருக்கு. ஆர்டிகல் 19(1)A அந்த உரிமை இருக்கு. யார் வேணா ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், என்ன கேள்வி வேணா கேட்கலாம். அந்த கேள்விக்கான ஆதாயம் இருக்கா, சாராம்சம் இருக்கிறதா இல்லையா, பிரைம் ஆஃபீஸி பேசிஸ் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு லோக்கஸ் இருக்கா இல்லையான்றதெல்லாம் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்று சோனம் வாங்சுக் அவர்களோ இல்ல அங்க இருக்க மாணவர்களோ இல்ல அவர்கள் பேரில் இருக்கும் மற்றவர்களோ இல்ல அரசியல் கட்சியை சார்ந்தவர்களோ எல்லாருக்குமே கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த கேள்வி கேட்கறதுக்கான உரிமை எவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த கேள்வி 2000 வருது அப்படின்ற அஸ்ஸாம்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காசிரங்கா தேசிய பூங்காவுக்கு பக்கத்துல ஆடம்பர ஹோட்டல்கள் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடியின மனித உரிமை பாதுகாவலர்கள் போராட்டம் பண்றாங்க, அவங்கள கைது பண்றாங்க. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. 2014 அண்ணா ஹசாரேவால தொடங்கப்பட்டு RSS பாஜகவோட உதவியால அந்த போராட்டம் நடந்தது அப்படின்றதுதான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. நீங்க எந்த ஜனநாயக உரிமைகளை முன்வச்சு அந்த போராட்டமும் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அதே இது விஷயத்தை தானே இப்போ இவங்க ஆர்ப்பாட்டமாக மக்கள் இளைஞர்கள் கேட்கிறாங்க. இதுக்கு நீங்க பதில் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, 2014 UPA கவர்மெண்ட் உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, இளைஞர்கள் போராட்டம் பண்ணவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு குழுவையும் அனுப்புனாங்க. அதற்கு திருத்த மசோதாக்கள் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதற்கான மசோதாக்களை நாடாளுமன்றத்துல எல்லாம் கொண்டு வந்தாங்க. பாஜகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதான் கேக்குது. 30 நாட்களாக நாங்க போராட்டம் பண்றோம், 30 நாட்களாக நாங்க தெருவுல தான் இருக்கோம், எந்த ஒரு அரசாங்கத்தின் சார்பாக எந்த ஒரு பிரதிநிதியுமே எங்க கிட்ட வந்து பேசலையே அப்படின்றதுன்னு கோரிக்கையாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்துறதுல பாஜகவுக்கு என்ன சிக்கல் அப்படின்றதான் அடிப்படையான ஒரு கேள்வி. இங்க ஃபேக்சுவலா பல தவறுகள் இருக்கு. ஒண்ணு, முதல்ல ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு கட்சியாகவோ
இல்ல அண்ணா ஹசாரே ஒரு தலைவராகவோ அன்னைக்கு அவர்கள் பாஜக இல்ல RSS அவங்களோட ஊக்கத்தில் தான் அவர்கள் வந்து அந்த போராட்டத்தை மேற்கொண்டார்கள் அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அதை இதை RSSஓ பாஜகவும் ஆதரிக்குமா அப்படின்றதும் எனக்கு தெரியல. அதற்கான ஆதாரங்கள் யார்கிட்ட இருக்கோ அவர்கள் அந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கலாம். அதாவது பொதுவாக என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வேணா பண்ணலாம் அப்படின்றது தவறான விஷயம் ஒன்று. இரண்டாவது விஷயம், ஃபேக்சுவலா என்ன தவறு அப்படின்றது, இந்த போராட்டம் நடத்துபவர்களோட எந்த ஒரு விவாதமும் இல்லை, பேச்சுவார்த்தையுமே இல்லை அப்படின்றது தவறு. JP நட்டா அவர்கள் மத்திய ஹெல்த் மினிஸ்டர், அவர் வந்து ஒரு டெலிகேஷனோட அவர் சந்தித்திருக்கிறார். இந்த CJPயோட டெலிகேஷன் சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா அப்படின்றவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் அவர்களோட கோரிக்கை என்ன, சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் அப்படின்றத நேரடியாக கொடுத்திருக்கிறார்கள். இது இல்லாம அது என்ன மாதிரி டயலாக் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது தடியடி நடத்தி எல்லாரையும் வெயிட் பண்ணி 10 நிமிஷம் எல்லாரையும் அங்க கலைச்சு விட்டதுக்கு அப்புறமா போராட்டம் நடக்குது. கோரிக்கைகள்லாம் கொடுத்திருக்காங்க. அதான் தடியடி நடத்துறதுக்கு அதுக்கு வர பதவி விலகல் 163 BNS கீழ ஒரு சட்டம் ஒரு வந்து ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஒன்று. இரண்டாவது, பார்லிமெண்ட் செஷன்ல இருக்கும் போது எப்பவுமே அங்க கிரவுட் கூடக்கூடாது அப்படின்றது ரிக்குவயர்மெண்ட். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, டெல்லியில மட்டும் இல்ல, இந்தியால எங்கேயா இருந்தாலும் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னா காவல்துறையினர்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டும். பர்மிஷனுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பிளேஸ் பண்ணணும். அந்த பர்மிஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் அதை அப்பீல் பண்ணணும். இல்ல நீதிமன்றத்தை நாடி எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கணும். அப்படின்றது எதுவுமே பண்ணாம பர்மிஷன் கேட்கல, இல்ல பர்மிஷன் கேட்டு அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு, அப்போ நீதிமன்றத்தை அணுகவில்லை. அப்போ இவர்கள் சட்டப்பூர்வமாக நடத்துகிறார்களா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி. அப்ப நாங்க வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படின்னா அது லீகலா நம்ம நடத்தணும். அவர்கள் ஒரு தவறு செய்து விட்டார்கள், அதற்காக நாங்க வந்து எந்த ஒரு வழிமுறையை வேணா நாடலாம் அப்படின்னு சொன்னா அது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நீங்க மாணவர்களுக்காக பண்றீங்கன்னா மாணவருக்கு என்னத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க விரும்புறோம், இல்ல அவர்கள் எதை செய்தால் அது சரி அப்படின்னு நம்ம காமிக்கிறதுக்காக விரும்புறோம். அப்ப நம்ம ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண மாட்டோம், சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஒரு நாட்டின் இது என்ன, அங்க இருக்க மக்களுக்கான தேவைகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து நாட மாட்டோம். அவர்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டோம். இது எல்லாத்தையுமே வயலேட் பண்ணணும். ஆனா அந்த வயலேட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க கூடாது. இல்ல அதே சோனம் வாங்சுக் அவர்கள் நீதிமன்றம் அவர்களோட உயிருக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும் அப்படின்னாங்க. காங்கிரஸ் அவர்களோட ஆட்சி காலத்துல ஈரோம் சண்முகா அவர்கள் எத்தனை ஆண்டு காலமாக கைது செய்து விலங்கோடு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அப்ப அவர்களை எதற்காக கைது செய்து ஹாஸ்பிட்டல்ல பிரஸ் மீட் பண்ண முடியாதவங்கள, தனி மனிதர்கள் மீட் பண்ண முடியாது, அவங்க குடும்பத்தினர் மட்டும்தான் கேமரா இல்லாம போன் இல்லாம போய் சந்தித்து வர முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. நிரஞ்சன் அவர்கள் கிட்ட இது அப்படியே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நீங்க கேள்வி கேட்டுருங்க. ஏன்னா மாணவர்கள் வைக்கிற குற்றம் அப்படின்றது என்னன்னா, இந்த நீட் தேர்வு சார்ந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை அப்படின்றது அதுவே தவறான விஷயம். சிபிஐக்கு இன்வெஸ்டிகேஷன் மாற்றப்பட்டு விட்டது. ஏற்கனவே ஆட்கள் அரசு செய்யப்பட்டு விட்டார்கள். ரீகண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடந்துருச்சு. சிஸ்டமேட்டிக் ரீஃபார்ம்ஸ் என்னன்னு கொண்டு வரப்பட்டது. நீட் தேர்வு 2027 ஃபுல்லி கம்ப்யூட்டர் பேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு எஃபெக்டே இருக்காது, பேப்பர் லீக் அப்படின்ற ஒரு கான்செப்டே வராது அப்படின்றதும் கொண்டு வரப்பட்டு விட்டது. இதெல்லாம் நடந்த பின்னர் நீங்க எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு முதல் முறை நடந்தா ஒரு நடவடிக்கை எடுத்த உடனே சரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிந்து இதுவரை 5வது முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீட் தேர்வுல மட்டும், நீட் PG வினாத்தாள் கசிவோ இல்ல இது இந்தியா முழுக்க இல்லைனாலும் பரவலாக ஒரு மைதான ஒரு மையத்துல ஒரு இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் இதுவரை நடந்து இருக்கிறது. மொத்தம் 10 ஆண்டுகள்ல 152 வினாத்தாள் கசிவு மட்டும் தான் கேட்கிறாரு. நான் நீட் சொல்லிட்டேன். தேர்வு லீக் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். 12வது தேர்வு லீக் வந்து எல்லா வருடங்களும் வந்துட்டு இருக்கு. அட்லீஸ்ட் போன 10 வருடங்களாக ஏதாவது ஒரு இடத்துல அதற்கான கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில புபிந்தர் சிங் ஹுடா ஹரியானால 29 பேப்பர் லீக் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? புபிந்தர் சிங் ஹுடா வந்து ரிசைன் பண்ணிட்டு முதலமைச்சராக இல்லாம இருந்தாரா? அடுத்த தேர்தலையும் அவர் நாடினார். சோ அதனால வந்து அப்படி உங்க ஆட்சியில பாஜக ஆட்சியில உட்கார வச்சிட்டாங்க. கரெக்டிவ் மெஷர் என்ன அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது.